ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த எண் எவ்வளவு பெரிய அற்புதமான எண் என்று உனக்கு தெரியுமா? மிகவும் அற்புதம் நிறைந்த இந்த எண்ணானது உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அதிசயத்தை எல்லாம் நிகழ்த்தப் போகின்றது என்று சொல்கிறேன். இப்பொழுது கேட்டுக்கொள். என்னுடைய அருள் இல்லாமல் இந்த அற்புத எண்ணை உன்னால் நிச்சயம் தொட்டிருக்க முடியாது. என்னுடைய குழந்தையே, இக்கணம் சொல்கிறேன், என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிரம்பி வழிகின்றது. அது என் கண்களால் இப்போது நான் பார்த்தபடிதான் இருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டத்தை இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பொழுதிலும் இனி வரும் நாட்களில் பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் சந்திப்பாய் என்று உன் சாயப்பா உனக்கு சத்தியமிட்டு சொல்கிறேன். உண்மையும் நேர்மையும் வாய்மையும் சத்தியமும் உன்னிடம் நிரம்பி இருக்கையில் உன் சாயப்பாவினுடைய அருளும் உன் வாழ்க்கையில் நிரம்பியே இருக்கும். என் செல்லமே, உன்னுடைய பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிவதால் அந்த பிரச்சனை தீர்ந்து விடாது. மாறாக அதை எதிர்கொண்டு சமாளிக்கும் துணிவோடு போரிடத் தொடங்கினால் அது தூள் தூளாக பறந்தோடி விடும். உனக்கு துணையாக எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் எல்லா நேரமும் காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டால் மட்டும்தான் மனதில் துன்பமானது குடிகொள்ளும். அது நடக்காமல் இருந்தால் எந்த ஒரு துன்பமும் உன் நெஞ்சை இந்த அளவிற்கு பாதிக்காது. உன் மனதில் இருந்து அகற்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் உன் சாயப்பா நான் அழித்து விட்டேன். பலவீனமாக இருந்த உன்னுடைய மனதை பலப்படுத்த வலிமையை கொடுக்க உன் சாயப்பா முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காக தான் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்திருக்கிறேன். என் செல்லமே, ஓம் சாய்ராம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகிக்கொண்டே இருக்கும். நீ கவலைப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் நீ என்னை நினைத்து கொண்டாலே போதும். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று என்னுடைய பெயரை நீ ஒரு சரணமாக உச்சரித்து கொண்டு உன் மனதில் பதிய வைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் உன்னுடைய மனதை நீ கடினமாக்கி கொள்ளாமல் அதை நினைத்து கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்காமல் உன்னுடைய மனதை நீ பொறுமையாக அமைதியாக வைத்திருக்க பழகிக்கொள். உன்னுடைய கர்மாக்களை கழிப்பதற்கு இறைவன் ஏதோ ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று அமைதியாக நீ பொறுமை காக்க வேண்டும். எவ்வளவு பெரிய துன்பத்தை நீ சந்தித்த பொழுதிலும் அந்த துன்பத்தை எல்லாம் தகர்த்தெறிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்ற தைரியம் கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ நடுக்கடலுக்குள் நின்று தத்தளித்து கொண்டிருந்தாலும் என்னுடைய கரங்களை கொண்டு நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் மூழ்கி விடுவேனோ என்ற பயத்திலேயே நீ வாழக்கூடாது. உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று நீ முழுவதுமாக என்னை நம்ப வேண்டும். உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக நான் உனக்காக இருக்கிறேன் என்று என்னை முழு மனதோடு நம்பு. என்னுடைய உதவிகள் உனக்கு பல மடங்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சாயப்பா என்று நீ அழைத்த அந்த நிமிடமே நான் உன் முன்னே ஓடோடி வந்து நிற்பேன். என் தரிசனம் கண்டு நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய். உன் கண் முன்னாலேயே நான் காட்சி கொடுப்பேன். நான் இந்த உலகத்தில் உங்களோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய சக்தியை நான் அவ்வப்போது காட்டிக்கொண்டு இருக்கிறேன் என்பது உனக்கும் தெரியும். இப்படிப்பட்ட என்னை நீ ஒரு பொழுதும் சந்தேகப்படாமல் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்று, உன்னை காப்பாற்றி விடுவேன் என்றும், உன்னை ஆபத்திலிருந்து மீட்டு வெளிக்கொண்டு வந்து விடுவேன் என்றும், உன் தேவையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும், உன் சங்கடத்தை எல்லாம் நான் போக்கி விடுவேன் என்று நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை, நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி, அதனுடைய ஆழம் எல்லாமே உனக்கு நீண்டு கொண்டே சென்றால்தான் உன் வாழ்வில் நிம்மதி வளர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் திரண்டு வந்து உன்னை தாக்க நினைத்தாலும் உன் சாயப்பாவின் பார்வை உன் மீது பட்டு விட்டாலே போதும். உன்னுடைய மனம் மென்மையாக இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கு, புரியாதது போல நடிப்பவர்களுக்கு என்று அனைத்தையும் நான் புரிய வைப்பேன். தனிமை உன்னை படுத்தும் வேதனையை நான் அறிவேன். நீ ஒரு பொழுதும் தனிமையில் இல்லை. அப்படி தனிமையில் இருக்கும்போது கூட உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அன்பு உன்னை எப்போதும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. நீ ஆசைப்பட்டபடியே சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்னோடு இருக்கிறது. சாயப்பா என்று
என்று நீ என்னை சொல்லி அழைக்கும் போதே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். என்னுடைய உதவி உனக்கு எப்போது தேவைப்பட்டாலும் அக்கணம் என்னை நீ மனம் உருகி உண்மையான பக்தியோடு ஆழ்ந்த எண்ணத்தோடு ஓம் சாய்ராம் என்று கூப்பிட்டு பார். உன் பிரச்சனைக்கு தீர்வை அக்கணமே நான் கொடுப்பதை நீ உணருவாய். உன் வாழ்க்கையில் என்னுடைய அருள் நிரம்பி இருப்பதை நீ அந்த நிமிடமே உணரவும் செய்வாய். என் செல்லமே, உன் கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலம் பிறந்து விட்டது. நிம்மதியின்றி தவித்த உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் நிம்மதியை நான் கொடுத்து விட்டேன். பல முறை பல ஆபத்துக்களில் இருந்து காப்பாற்றிய நான் அந்த கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் முடித்து வைத்து விட்டேன். உன் போராட்டங்கள் அனைத்தும் முடிந்தே போனது. அவசரமாக எதையும் செய்யாமல் சற்று நிதானமாக சிந்தித்து செய்ய முடிந்தால் அது முழு வெற்றியை பெற்றுவிடும். விரைந்து அனைத்தையும் முடிக்க வேண்டும் என்று அவசரமாக செய்யும் பொழுது அதனுடைய செயலில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு அது வெற்றி பெறாமலே போய்விடும். ஆனால் அந்த இடத்தில் நீ சற்று நிதானமாக நடந்து கொண்டு சிந்தித்து செயல்பட்டால் அந்த வெற்றி உனக்கு முழுமையாக கிடைக்க அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது. உன் சாயப்பா அவ்வப்போது உனக்கு சில எச்சரிக்கையையும் கொடுப்பேன். உன் உள்ளத்தில் உள்ள எதிர்மறையான எண்ணங்களை பெருக்கெடுக்காமல் அவற்றையெல்லாம் ஆரம்பத்திலேயே அழித்து விடுவேன். வெகு நேரமாக நான் உனக்காக காத்திருந்தேன். பல விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லியதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீ கேட்டதில் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அத்தனை அற்புதங்களும் இனி உன்னை வியக்க வைக்கப் போகிறது. உன் வாழ்க்கை இதனால் வரை சவாலாக இருந்தது. இனி உன் வாழ்க்கை உனக்கு சாத்தியமாகும். உன் வாழ்வை உன்வசமாகிவிடும். உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வலியும் மனதில் இருக்கக்கூடிய வலியும் காணாமல் போய்விடும். உன் கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உடல் நலம் பெற்றுவிடும். நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். கவலைப்படாதே, தெம்போடு நீ வாழ்வாய். கடன் சுமையெல்லாம் மறந்து போய்விடும். செல்வம் பல மடங்கு வந்து சேரும். நல்ல வேலை வாய்ப்பும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியமும் வேண்டிய அத்தனையும் கொடுத்து நல்லபடியாக மன மகிழ்ச்சியோடு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். பிறர் மத்தியில் உன் வாழ்க்கை உயரும்படி நான் வாழ வைப்பேன். நல்லது நடக்கும். என் செல்லமே, உன் சாயப்பாவை நம்பிக்கையோடு தொடர்ந்து வா. உன் வாழ்வில் நடப்பவையாவும் என் ஆசீர்வாதத்தால் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.